சார், பிஎஸ்பி லீடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை இன்னைக்கு காலையில முதலமைச்சர் வந்து நேர்ல போய் அவங்க ஃபேமிலியை பார்த்து இன்னும் ஆழ்ந்த இனங்கள் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. இல்ல பின்னணி என்ன, அவருக்கு இப்ப எதனால இது நடந்தது? ஒரு தேசிய கட்சியோட தலைவர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நடுவுல யாரும் பிளான் போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? ஆள் இருப்பாங்களா? பின்னணியில ஆள் இருந்திருப்பாங்கல்ல? பின்னணியில ஈஸியால இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல சார்? பின்னணியில ஆள் இல்லாம எப்படிமா? பின்னணியில இருந்துதான் இல்லை. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நாங்கள் 1 நேரம் வாட்ச் பண்ணி தான் இருந்தோம் அவர் போடுறதுக்கு. அதுலேயே 3 டீம் அங்கே இருந்ததாகவே சொல்கிறாங்க. இவங்க ஒரு 8 பேர் தான் நம்ம பார்த்தோம், 6 பேரை. அதுக்கு அடுத்தடுத்த தெருவில் இன்னும் அடுத்தடுத்த டீம் இருந்தாங்க. இது மிஸ் ஆனால் இது மிஸ் ஆனால் இதுங்கிற ஒரு டீம் வச்சு தான் சொல்கிறாங்க. சரண்டரான யாருமே வந்துட்டு கொலை செஞ்சவங்க கிடையாது, பொய்யான தவறான ஆட்கள் தான் சரண்டா இருக்காங்க. இதை செஞ்சவங்க யாருமே சரண்டா ஆகலன்னு சொல்றாங்க சார். மக்களுக்கோட அறியாமையில சொல்ற ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன். அது அந்த சாதி இந்த சாதின்னு அவர் ஒரு தலித்திய தலைவனா, ஒரு பட்டியலின சமுதாயத்தோட தலைவனா காண்றாங்க. தப்பு. அவர் அம்பேத்கர் சாதிய தலைவனா, பொது தலைவனா? பொது தலைவன் தான் சார். ஆம்ஸ்ட்ராங்கும் பொது தலைவன் தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அவரே ஒரு பெரிய லீடரு, அவரே இந்த நிலையில் இருக்குள்ள நம்மலாம் என்ன நினைச்சு பார்க்கறது? யாரை வேணா கொள்ளலாங்கிற மாதிரி ஆயிடுது சார். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரும் ஒரு ரவுடி தானே, அவரும் கட்ட பஞ்சாயத்து பண்றவர் தானே அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கேடு என்ன, நம்ம உங்களுக்கு நல்லவனே பிடிக்காது. இங்கே எப்படி இருக்குன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தன் ஓங்கி நான் பேசுறதே உங்களுக்கு கடுப்பா இருக்கு. இப்போ நான் பேசுறது வந்து எரிச்சல் முட்டுது. இவர் திமிரா பேசுறான். ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னா வாயை மூடிக்கிட்டே இருக்கணும்னு இங்கே ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, ஒரு ஃப்ரேம். அதை ஒட்டைக்க தான் நான் பேசிட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். பிஎஸ்பி லீடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை இன்னைக்கு காலையில முதலமைச்சர் வந்து நேர்ல போய் அவங்க ஃபேமிலியை பார்த்து இன்னும் ஆழ்ந்த இனங்கள் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. இல்ல பின்னணி என்ன, அவருக்கு இப்ப எதனால இது நடந்தது, அந்த காரணத்தை சொல்லுங்க. இல்லை, அவரை பொறுத்தவரையிலையும் அவர் பூவை மூர்த்தியார்ட்ட அதனோட வாழ்க்கையை தொடங்கினார். 2006 வந்து சுயேட்சை கவுன்சிலர் அவர் 99 வார்டில். அன்னைக்கு வந்து அந்த எலெக்ஷனே செல்லாதுன்னு உயர்நீதிமன்றம் அறிவிச்சுது. அப்போ இவர் வழக்கு போட்டு, எப்படி செல்லாது, நான் சுயேட்சையாக ஜெயிச்சவன், நான் ஒன்றும் மாரல் பண்ணி தப்பாக ஜெயிக்கலை, நான் ஸ்ட்ரைட்டாக ஜெயிச்சவன்னு சொல்லி கேஸ் போட்டு வந்தார். அடுத்து இப்போ இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் ஆகிறாரு. இவர் தான் 15 வருஷத்துக்கு மேலே அதில் தலைவராக இருக்கார். ஏன்னா அதுக்கு முன்னாடி செல்வ பிறந்தைகளாக அந்த போஸ்டிங்கில் இருந்தார். மாயாவதியுடைய செல்ல பிள்ளையா அவர் வர ஆரம்பிச்சாரு. அவங்க டெல்லியில இருந்து இங்க வந்தப்ப பலத்த பாதுகாப்பு கொடுத்து எல்லா வகையான வேலைகளும் செஞ்சு ஒரு தனியாளா நின்று எல்லாம் பண்ணியிருக்காரு சார். ஒரு தேசிய கட்சியோட தலைவர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நடுவுல யாரும் பிளான் போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? ஆள் இருப்பாங்களா? பின்னணியில ஆள் இருந்திருப்பாங்கல்ல? பின்னணியில ஈஸியால இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல சார்? பின்னணியில ஆள் இல்லாம எப்படிமா? பின்னணியில இருந்துதான் இல்லை. ஏன்னா அவர் கையில வந்துட்டு எந்த விதமான ஆயுதமும் இல்லாத நேரத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு. எப்பயுமே அவர் பிஸ்டல் வச்சுட்டே தான் இருப்பாராம். 10 பேர் 20 பேரோட தான் போவாராம் வருவாராம். தனியா போறது தெரிஞ்சிருக்கு, கையில ஆயுதம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச நேரத்துல ஒரு கும்பல் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கும்? இல்லை, அவரை க்ளோஸராக 1 இயராக வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆற்காடு சுரேஷுடைய மரணத்துக்கான ரிவெஞ்சுன்னு சொல்லி தான் போலீஸில் சரண்டர் ஆயிருக்காங்க. புனே பாலு அவரோட தம்பி, ஆற்காடு சுரேஷோட தம்பி தான் சரண்டர் ஆயிருக்காரு, புனே பாலு. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நாங்கள் 1 நேரம் வாட்ச் பண்ணி தான் இருந்தோம் அவர் போடுறதுக்கு. அதுலேயே 3 டீம் அங்கே இருந்ததாகவே சொல்கிறாங்க. இவங்க ஒரு 8 பேர் தான் நம்ம பார்த்தோம், 6 பேரை. அதுக்கு அடுத்தடுத்த தெருவில் இன்னும் அடுத்தடுத்த டீம் இருந்தாங்க. இது மிஸ் ஆனால் இதுங்கிற ஒரு டீம் வச்சு தான் சொல்கிறாங்க. நான் காவல்துறை அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்க தான் ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. போலீஸ் விசாரித்தா தான் தெரியும். ஏன்னா இவங்க அன்னைக்கே சரண்டர் ஆகிட்டாங்க. மர்டர் நடந்தது 5:40க்கு, 5:40 டு 5:40, 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே மர்டர் நடந்துச்சிருக்கு. அவங்க அன்னைக்கு நைட்டே சரண்டர் ஆகிட்டாங்க. அந்த கத்திக்கெல்லாம் படையல் போட்டதால சரண்டரான யாருமே வந்துட்டு கொலை செஞ்சவங்க கிடையாது, பொய்யான தவறான ஆட்கள் தான் சரண்டா இருக்காங்க. இதை செஞ்சவங்க யாருமே சரண்டா ஆகலன்னு சொல்றாங்களா சார்? மக்களுக்கோட அறியாமையில சொல்ற ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு மதுரையில் ஒரு மர்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த செகண்டே இங்கே நம்ம போய் இங்கே சரண்டர் ஆகலாம். மெட்ராஸ்லேயே 5 நிமிஷத்தில் போய் சரண்டர் ஆகலாம். மதுரையில் இந்த மாதிரி இடத்துல மர்டர் நடந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அதில் என்னை வந்து போலீஸ் வந்து என்னை சந்தேகிக்கிறாங்க, சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் சரண்டர் ஆகிறேன்னா சரண்டரை ஏற்றுப்பாங்க. ஏற்றுட்டு நம்மளை புழலில் ரிமாண்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் மதுரைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கோர்ட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸோ கேஸில் இங்கே 4 பேர் சரண்டர் ஆகிருக்காங்கன்னா அவங்க அங்கேருந்து வாரண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜெயிலேருந்து வாரண்ட் எடுத்துகிட்டு போய்
நம்ம அங்கே உள்ள மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு நிப்பாட்டி மறுபடியும் மதுரை ஜெயிலில் அடைப்பாங்க. மதுரை ஜெயிலில் அடைச்சி மறுபடியும் கஸ்டடி எடுப்பாங்க. கஸ்டடி அடித்து இங்கே மட்டும் நடந்து நீங்கள் என்னடா அங்கே சரண்டர் ஆயிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ தான் அந்த விளக்கம் வரும், அப்போ தான் அந்த உண்மை தகவல் வரும். முதல்ல இந்த சரண்டரை பற்றி குழப்பமாக எல்லாருக்கும் புரிதல் தொட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விளக்கத்தை அதோடு தான் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டேன். இதுதான் விளக்கம். இதுதான் அந்த சம்பவம் பண்ணவங்களா இவங்களாங்கிறதெல்லாம் புலன் விசாரணையில் தான் தெரியும். அந்த 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 மேட்சிங் இவங்களா, அவங்க ஒரு கத்தியை விட்டு போயிருக்காங்க, அந்த கத்தியோட கைரேகை இங்கே உள்ளவங்களோட கைரேகை மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலாம் அந்த கைரேகை யாருன்னு கேட்கணும்ல. அது ஃபோரன்சிக்ஸ் லேப் போயிட்டு வந்த பிறகு தான் தெரியும். இதெல்லாம் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குமா? இது ஒன் டே ப்ராசஸ் தான் இப்போ புரிஞ்சிருக்கு. இன்னும் போலீஸுக்கு பல கட்ட விசாரணை இருக்குது. இவர் அரசியல்லையும் சமுதாயத்திலையும் பெரிய தலைவன். ஆமா சார், கண்டிப்பா நிறைய அட்வொகேட்களை உருவாக்கி பேரை வழக்கறிஞரை உருவாக்கி இருக்காரு. அவரு சாதாரணப்பட்ட தலைவன் இல்லை. அம்பேத்கர் அரசியலை பலரும் பலவாறு எடுத்துட்டு போனப்ப இவர் அதில் ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தார். அதிகார பகிர்வுங்கிறது இருக்கக்கூடாது அரசியல்ல, பவர் செக்டாருக்கு நம்ம போகணுங்கிற முடிவு எடுத்தார். யாருடைய கூட்டணி வச்சுக்கல, கடைசி வரை தனிச்சதான் நின்னார். இப்போ கூட நின்று தோத்து தான் போனார். அவர் அவருடைய அரசியலே வேறு. மாற்று சமுதாயத்தினரை மாற்று ஜாதியினரை திட்டி ஒரு வீடியோ கூட நீங்கள் பார்க்க முடியாது. அவரை நுனிநாக்கு இங்கிலீஷ், அவரளவுக்கு இங்கிலீஷ் பேச ஆள் இல்லை. அதுதான் இவ்வளோ உயரத்துக்கு அவரால் போக முடிஞ்சுது. சிறந்த வழக்கறிஞர் அவர் நுனிநாக்கு இங்கிலீஷ் தான் அவரை அரசியலில் ஒரு மாறுபட்ட தலைவனாக காமிச்சது. அவர் தான் ஒரு விஷயத்த சொன்னார். 34% வன்னியர்கள் இருக்கிறாங்க எங்கள் கும்படிப்பட்டியில், 37% நம்ம பட்டியலின சமுதாயம் இருக்கும். நம்ம 2 பேரும் கை கோத்தா நம்ம தான் அந்த தொகுதி நம்ம தான் செய்யும் ஒரு தொகுதின்னு சொன்னார். அப்போ அவர் சாதிகளின் கூட்டமைப்பு தான் சமூக கூட்டமைப்புங்கிற தேரிகளை கொண்டு வந்தார். இந்த தேரியை சொன்னது யாருன்னா பழனி பாபா, மாவீரன் பழனி பாபா. அவர் தான் சொன்னார் சாதி கூட்டமைப்பு தான் சமூகத்தை கட்டமைக்கினார். அந்த தேரி இவர்கிட்ட இருந்துச்சு. இதுதான் சரிங்கிற அரசியலை இவர் முன்னெடுத்தார். யார்? ஆம்ஸ்டாங். அவர்கிட்ட ராமதாஸ்கிட்டே இலக்கமாக போகிறதுக்கான அவரை பற்றியெல்லாம் உயர்வாக தான் மேடையில் பேசியிருக்காரு. அந்த படிப்போட முக்கியத்துவம், இந்த பேனா என் பாக்கெட்டுக்கு எப்படி வந்துச்சு, எங்கள் அப்பா காலத்தில் இந்த பேனா இருந்துச்சு, நாங்கள் கோமணம் கட்டியிருந்தோம், எப்படி நாங்கள் 10 பேரோட பிறந்தது அவர், எப்படி இந்த பேனா வந்துச்சு, எங்கள் அண்ணன் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனோம், ஆனால் வச்சு நாங்கள் எல்லாம் இந்த அடுத்த கட்ட லெவலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ படிக்காமல் சுற்றிட்டு இருந்த இளைஞர்கள் இங்கே வா, ஏன் சுற்றிட்டு இருக்க, அப்படி போ, லா காலேஜ் போ, வேறு என்ன காலேஜ் படிக்கிற, அது அந்த சாதி இந்த சாதின்னு அவர் ஒரு தலித்திய தலைவனாக, ஒரு பட்டியலின சமுதாயத்தோட தலைவனாக காமிட்டாங்க. தப்பு. அவர் அம்பேத்கர் சாதிய தலைவனா பொது தலைவனா? பொது தலைவன் தான் சார். ஆம்ஸ்டாங்கும் பொது தலைவன் தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய முன்னெடுத்த அரசியல் அப்படிப்பட்ட அரசியல், பொது தலைவனுக்கான அரசியல். எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிறது சொன்னார். படிடா, ஏன்டா படித்தா தானே நம்ம வர முடியும் அப்படின்னாரு. அதில் சட்டத்தை ரொம்ப முன்னெடுத்து படித்தார். ஏன்னா அம்பேத்கர் அதை படிச்சிருந்து சொல்லிட்டு சட்டத்தை பிடிச்சிது. இப்போ உதாரணத்துக்கு வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், இது யார் சொன்னது? சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் யார் சொன்னது? ஆனால் அம்பேத்கர். அப்படின்னு தான் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் அதை சொன்னது அவர் இல்லை, பாடலாசிரியர் பழனி பாரதி சொன்ன வார்த்தை அது. ஆனால் நம்ம அம்பேத்கர் தான் படித்தோம். இந்த விளக்கத்தையும் ஆம்ஸ்டாங் தான் சொல்கிறாரு. எப்படி அவர் அம்பேத்கர் சொல்லுவார் சமுதாயம் அழிஞ்சு போடுன்னு இப்படி சொல்லுவார்? சமுதாயத்தில் சாதிங்கிற அந்த அசிங்கத்தை மட்டும் தான் எடுக்கணும்னு சொன்னார். அசிங்கம் இருக்குது, அதனால சமுதாயமே அழிஞ்சு போட்டு விஷமாவட்டுன்னு இப்படி சொல்லுவார் அப்படின்ற விளக்கத்தையும் அவர் தான் சொன்னார் ஆம்ஸ்டாங் அவர்கள். ஆம்ஸ்டாங் அவருடைய பேச்சுக்களை பாருங்கள், அந்த ஜெய் பீம்ங்கிற வார்த்தையை உச்சரிப்பு, அவருடைய தொனி, அரசியலை எப்படி கட்டமைக்கணும், ஒரு வீடு மாதிரி தாண்டா பாலிடிக்ஸு, பயப்படாத அரசியலை கண்டு. ஒரு வீடுனா எப்படி காலைல எழுந்துக்குவேன், வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், குடும்பத்தை காத்துக்குவேன், அதே தானே அரசியலாம். வேலைக்கு காலைல எழுந்துக்கணும், அரசியலை பார்க்கணும், மக்களை சந்திக்கணும், மக்களோட வளர்ச்சி தான் உன் வீடு, மக்களுடைய குரோத் அப்பு உன்னோட டோட்டல் ஃபேமிலியோட வளர்ச்சின்னு அவர் சொல்லுவார். அந்த அரசியலை முன்னெடுத்தவர். ஆனால் அதில் இப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்கு. அந்த ஆற்காடு சுரேஷுக்கு ரிவெஞ்ச், ஆற்காடு சுரேஷுங்கிறவர் யாருன்னு சார், நினைவு நாள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிறந்த நாள் அன்னைக்கு, அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். ஒரு மக்களின் தலைவர், அவர் ஒரு பெரிய கூட்டத்தோட ஒரு மக்களின் தலைவர், அவருக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இது எப்படி நடந்துச்சுன்னு அவங்களால நினைச்சு பார்க்க கூட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்படி எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல முன்னெடுப்பு. அன்னைக்கு அவர் வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்தாங்க, சிஎம் ப்ரோக்ராம், உடனே டைவெர்ட் பண்ண முடியல. ஆனால் தொல் திருமாவளவன் அன்னைக்கு காலிலேருந்து அண்ணன் அங்கே தான் இருந்தார். இன்னைக்கு போய் வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. எல்லா நடவடிக்கை மேற்கொள்கிறோன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை மேற்கொண்டுட்ருக்காங்க. கமிஷனரை மாற்றிருக்காங்க. நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளிகள்லாம் கஸ்டடியில் பிடிச்சிருவாங்க. கஸ்டடி எடுத்தால் தான் இந்த விஷயமே புரியும். அது வரை ஏன்னா நைட்டு சரண்டர் ஆனதவங்க ஒரு 24 மணி நேரம் தான் வச்சுருக்க முடியும் போலீஸு. அதுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு கேட்பார் எப்போ பிடிச்சது எப்போ கொண்டு வர்றேன்னு. அதனால் வேறு வழியும் இல்லை. அவங்கள்ட்ட பூந்தமெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா புழலுக்கு போனால் கூட வேறு ஏதாவது கிளாஷ் இருக்குன்னு பயந்துட்டு. காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது பூந்தமல்லியை க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க, பூந்தமல்லி கிளர்ச்சி சாலையில்.
கஸ்டடி எடுத்தோடனே அந்த உண்மை நிலவரம் வந்துடும். இதில் இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இதில் சொல்கிறாங்க. அதில் அவர் யாருன்னு தெரிஞ்சுங்க. அவர் வந்து டிஎன்சிசி நெல் அரிசி கடையில் வேலை பார்த்தவர் தான் ஆற்காடு சுரேஷ். அவர் ஒரு அரிசி கடத்திட்டாருன்னு அவர் மேலே வழக்கு பதிகிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் போய்ட்டு ஆற்காடில் போய்ட்டு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. அப்புறம் சென்னை வந்து சின்னான்னு சொல்லி ஒரு பெரிய ரவுடி அன்னைக்கு அவர்கிட்ட போய் குருநாதராக அவரை ஏற்றுக்கிட்டு இவர் போய் சிஷ்யன் ஆகிறாரு. கலக்குறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. சின்னா வந்து ஒரு கேஸில் வந்து சரண்டர் ஆகிறது பூந்தமல்லி கோர்ட்டில் நிற்கிறாரு, பாம்லாஸ் கோர்ட்டில். அப்போ ஆற்காடு சுரேஷ் உள்ளே இறங்கி மர்டர் பண்ணுறது இறங்க உள்ள பகத்சிங்னு சொல்லி அட்வொகேட். அவருக்கு அக்யூஸ் கிடையாது, அவருக்கு சுரேஷுக்கும் ஃப்ரெண்டு, சின்னாவுக்கும் ஃப்ரெண்டு. மறைக்கிறாரு, என்ன சுரேஷ் நமக்குள்ளே போயிட்டு நான் கத்தி எடுத்தாச்சு, கோர்ட்டு கேம்பஸ் கத்தியை வைக்க முடியாது, நவருன்னு சொல்கிறாரு. பகத் நவரில் பகத்தை முதல்ல போடுறாங்க. போட்டுட்டு அடுத்தது ஆற்காடு சுரேஷ் சின்னாவை மர்டர் பண்ணுறாங்க. அதுதான் அவரோட ஹிஸ்டரி. அது லாஸ்ட்டாக ஒரு மர்டர் வரப்போ இங்கே எக்மோரில் வேறு ஒரு கேஸுக்கு வேண்டி வந்து வாய்தா அட்டன் பண்ணிட்டு இந்த பட்டினப்பாக்கம் மீனவ உணவு இருக்கு பாருங்க, அதில் சாப்பிட போகிறாரு. அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே மீனவ உணவு தான் இருக்கும். அதில் சாப்பிட்டு வெளில வந்து மர்டர் ஆகிறாரு. அவரை மர்டர் பண்ணதில் முக்கிய குற்றவாளி யாருன்னா நவீன் யாருன்னா இப்போ தீபக் ராஜா பாண்டியனை கொலை பண்ண. ஆமாம் சார், அதில் குற்றவாளி இருக்கு. பெரிய ஸ்கெட்ச், ஒரு பெரிய இது ஒரு இண்டஸ்ட்ரிமா, இது ஒரு நெட்வொர்க். இது நம்ம எப்படி ஜியோ நெட்வொர்க் இந்த மாதிரி வச்சுருக்கோம், இது ஒரு நெட்வொர்க். இது கேங்ஸ்டர் இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த இப்போ தீபக் ராஜா கொலை பண்ணார்ல, அவர் தான் இதுலேயும் இருக்கு சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சாகிற வரைக்கும் அவங்க கொலை பண்ணணும், சாகிற வரைக்கும் வெட்டியிருக்காங்களே சார். அவர் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து நகண்டு போயிருக்காங்க. இந்த கொலையெல்லாம் உடனே புதுசா கொலை பண்றவங்க கொலை பண்ண முடியாதுல்ல. சாவறதுக்கு தான் கொலை செய்யறாங்க, கொலை செய்யறது சாவறது தான். அந்த அவங்க வெட்டு போல அந்த ஒரு வெட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். தீபக் ராஜா பாண்டியன் மரணம் பார்த்தீங்கன்னா பழைக்க சம்பவ இடத்துலேயே மரணம் தான். ராம்சாங் அண்ணனே வந்து ஒரு மக்களுடைய தலைவன் அப்படிங்கிறதுனால அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனாங்க. நான் அந்த இடத்துல இருக்க கூடாது சார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் சார், பெரிய பாக்ஸர். அவர் வடசென்னையில் 90% பேர் பாக்ஸர் தான், எல்லாரும் பாக்ஸர். இவரெல்லாம் ஒண்டிக்கு 3 பேர் சண்டை செய்யறவர், ஓடாம சண்டை செய்ய ஒரு தைரியம் உள்ளவர். ஆனால் அவர் அந்த ஒரு வெட்டுமே மறைச்சதில் விழுந்த வெட்டு தாமா. 8 பேர் இருக்காங்க, 5 பேர் ஃப்ரண்ட்ல இருக்காங்க, 3 பேர் பேக்கில் இருக்காங்க. பின்னாடி இருந்து சத்தம் போடுறாங்க, திரும்பக்குள்ள டப்புன்னு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? எத்தனை கென்னு வச்சுருந்தானே. ஏம்மா என்ன சொல்கிறீங்கம்மா? ராஜீவ்காந்திக்கு இருந்ததோட பெரிய பாதுகாப்பு யாருக்காவது இருக்க போதா? ஸ்ரீபெரும்புதூரில் போட்டாங்களே, ராஜீவ்காந்தியை விட பெரிய பாதுகாப்பு இருக்க போதான்னு கேட்குறேன். போடணும்னு முடிவு எடுத்துட்டா அதுதாம்மா நடக்கும். பழனிபாபாட்ட தான் வெரைட்டியாக துப்பாக்கி வச்சுருந்தாரு, பழனிபாபா போடலையா? பூண்டி கலைச்செல்வம் தான் எல்லா பாதுகாப்பும் இருந்துச்சு, அவரை கொலை பண்ணலையா? கேஎன் நேரோட தம்பி, அமைச்சரோட தம்பிமா ராமஜெயம், இன்னைக்கு வரைக்கும் அக்யூஸ்டை பிடிக்க முடியல, அவரை போட முடியலையா? ஜெயக்குமார் தனசிங் அவர் தான் கென்னு வச்சுருந்தாரு, அவரை போடலையா? பூண்டி வாண்டையார், பிரேம்குமார் வாண்டையார், அவரை கொலை பண்ணலையா? என்னம்மா சொல்கிறீங்க? இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார்? தொடர்ந்து இந்த மாதிரி இது தலைநகரம் கொலைநகரம், இது வந்து படம் கூட எடுத்திருப்பாங்கல்ல, இது ஒரு எண்டே இல்லாத விஷயம்மா. இவங்க பண்ணிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்க உயிர் லாஸ் ஆகிருக்கு. இந்த சைடு அவங்க அமைதி காப்பாங்க, காக்கணும்னு சொல்ல முடியுமா நம்ம? அது அவங்களோட உணர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஆனால் கொலைக்கு கொலை பழி தண்டனை ஆகாதுங்கிறது என்னை போன்ற கருத்து. சட்டப்படி தண்டனை என்னவோ அது கொடுக்கட்டும், இன்னொன்று மேலே இருக்கான் அப்படின்னு நம்பணும். கடவுள் இருக்கா இல்லையா, நீ இந்து கடவுளா முஸ்லீம் கடவுளா கிறிஸ்டின் கடவுளா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நமக்கு முப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கா, நம்புவோம். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுற வேண்டியதான், என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ஒரு ஐடியாலஜி வந்து அதுதான் நான் நினப்பேன். நம்ம இதில் போய் நம்ம தான் பண்ணணும், பழி எடுக்கணும்னா ரத்தத்தை நான் எப்படிமா? நாளைய இளைய சமுதாயம் வழிபடுற தெய்வத்தின் வடிவம் வந்து துப்பாக்கி வடிவிலையோ கத்தி வடிவிலையோ இருந்துடக்கூடாது. அதனால் நீதி விரைவாக கிடைக்கணும். போலீஸ் விரைவாக குற்றவாளிகளை கைது பண்ணி விரைவாக சார்ஜ் ஷீட்டு போட்டு விரைவாக கூண்டில் ஏற்றணும். உண்மையாக விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த குடும்பத்துக்கான நிவாரணத்தை வாங்கணும். அந்த கட்சி தலைவர் இல்லாமல் தள்ளாடுது. இப்போ எவ்வளோ பெரிய இடத்த வேகண்ட் ஆகி போச்சு. அது அவர் மனைவியை கூட தலைவர் வந்தாலும் இவர் மாதிரி வருமா சார்? அவங்க மனைவியை கூட தலைவராக கொடுக்கட்டும், அதுதான் சரியும் கூட. ஏன்னா அந்த கட்சியை வளர்க்க தான் உயிர் வரையும் போயிட்டு கடைசியா. அப்போ அவங்க குடும்பத்தில் யாராவது தலைவராக வருதான் ரைட்டு. நான் வாரிசு அரசியலை ரொம்ப வரவேற்கிறவன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்டு இந்த டெவலப்மெண்ட் கொண்டு வர்றேன், என் உயிரே போயிட்டு இந்த கட்சிக்க வேண்டி. அடுத்து எங்கள் வீட்டிலேருந்து அந்த கட்சியில் யாராவது வரணும். நீங்கள் யாரோ வந்து உட்காருவீங்களா அந்த கட்சியில்? உயிர் தியாகம்லாம் நாங்கள் பண்ணணும், இந்த பதவிக்கு மட்டும் நீங்கள் வர முடியுமா? அதோட்டு வாரிசு அரசியல் நம்ம லைக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் ஆம்ஸ்ட்ராங் சார் வீட்டிலேருந்து அந்த பதவி, அவர் அண்ணா ஆகட்டும், அவர் ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க அந்த குழந்தை 1.5 வயசுலம்மா எத்தனையோ குழந்தைகளுக்கு தகப்பன இருந்துட்டார். படிப்பு அப்பா இல்லைன்னா படிப்பு போயிடும், அம்மா இல்லைன்னா நல்லா சாப்பாடு கிடைக்காதான். அது மாதிரி அப்பா இல்லாமல் அந்த குழந்தை வளருது. ஆனால் அவர் பல பிள்ளைகளுக்கு படிக்க வச்சுட்டார், தான் பெத்த பிள்ளைய படிக்க வைக்க முடியல. 48 வயசு இல்லாமல் கல்யாணம் பண்ணுறாரு, இப்போ 52 வயசாகுது, இறந்து போகிறாரு, படுகொலை செய்யப்படுகிறார்.
இது எப்படி ஒரு நியாயம் அது? அப்போ அவரே ஒரு பெரிய லீடரு, அவரே இந்த நிலையில் இருக்குள்ள நம்மலாம் என்னத்தை நினச்சி பார்க்குறது? யாரை வேணால் கொள்ளலாங்கிற மாதிரி ஆயிடுது. சார் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரும் ஒரு ரவுடி தானே, அவரும் கட்ட பஞ்சாயத்து பண்றவர் தானே அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கேடு என்னன்னா, உங்களுக்கு நல்லவனே பிடிக்காது. நல்லவன் உங்களை பொறுக்கான், ஒருத்தவங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கான்னா அவனை பிடிக்காது. ஏதாவது அவரோட கெட்ட எல்லாருக்கும் இங்கே இன்னொரு பக்கம் உண்டுமா, உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. அந்த முகத்தில் நின்று ட்ராவல் பண்ணுறது. ஒருத்தர் இந்த சொசைட்டியில் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு, அவரை ஏன் நீங்கள் அதை விட்டுட்டு அவருக்கு ரவுடி பண்ணார், கட்ட பஞ்சாயத்து பண்ணார்? எல்லா அரசியல்வாதி மேலேயும் வழக்கு இருக்குமா? நான் ஒரு 3 தலைவர்கள் பேர் சொல்கிறேன். அதில் எந்த தலைவர் நல்ல தலைவர்னு சொல்லுங்கள். முதல் தலைவர் நல்லா குடிப்பார், நல்லா தம் அடிப்பார், நல்லா கரிமீன்லாம் திம்பார், அவர் ஒரு தலைவர். இன்னொரு தலைவர் அதே தான், குடி, தம்மு, கரிமீன், கெட்ட வார்த்தை, லேடிஸ் சவாசம் எல்லாம் உண்டு. இன்னொரு தலைவர் பியூர் வெஜிடேரியன், ஸ்மோக் பண்ண மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், பெண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. அப்படி ஒரு வரலாறுல சொல்லலை, காதலி இருந்ததாக நம்பப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. 3 தலைவர், நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க? நான் வந்துட்டு என் மைண்ட் செட்டுக்கு கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் என்ன குடிக்காமல் இருக்கிறவரு, எந்த தப்பு பண்ணாதவங்க தான் நல்லவங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் முதல்ல சொன்னீங்கல்ல, இதுதான் பெருவாரியான நம்மள மாதிரி சாமானிய மனிதர்கள் தோன்றது. ஒருத்தவன் குடிக்கல, கறி திங்கல, கெட்ட வார்த்தை பேசல, பொம்பளை பழக்கலாம், அவன் நல்லவன். அவன் யாரும் இல்லை, இந்த குடிக்காதவன் அடால்ஃப் ஹிட்லரு. முதல்ல சொன்னல குடிப்பான், தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான்னு. அவர் யாரும் இல்லை, ரூஸ்வெல்ட், அமெரிக்காவை தூக்கி நிறுத்தினவர். இன்னொருத்தர் சொன்ன வின்சென்ட் சர்ச்சில், இங்கிலாந்தை தூக்கி நிறுத்தினவர். உங்களுடைய பழக்க வழக்கத்தினால உங்களுக்கு தகுதி இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்கிறது வந்து ரொம்ப மோசமானது. இங்கே எப்படி இருக்குன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தன் ஓங்கி நான் பேசுகிறதே உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது வந்து எரிச்சல் முட்டுது, இவர் திமிரா பேசுகிறான் அப்படின்னு. ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னா வாயை மூடிக்கிட்டே இருக்கணும்னு இங்கே ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, ஒரு ஃப்ரேம், அதை ஒட்டைக்க தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒடுக்கப்பட்டவனா இப்போ ஆம்சாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்புறம் இத்தனை வக்கீலை உருவாக்கியிருக்காரு, சுயேட்சா கவுன்சிலராக இருக்காரு, அந்த மக்களுக்கு தெரியாதாமா நீங்கள் ரவுடி கட்ட பஞ்சாயத்து போட்டவரெலாம் ஜெயிக்க வச்சிருமா? ரவுடியை கண்டா பயப்படும், ஆனால் ஓட்டு போடாது தெரிஞ்சுங்க. இவ்வளோ மக்கள் அழுகுறாங்களா சார்? இவ்வளோ பேர் அழுகுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் அழுகுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அழுகுவாங்க. கண்டிப்பா சார். ஆனால் அப்போ அவங்க என்ன சொல்கிறது? இவங்களை ஒரு கெட்ட பேர் ஏற்படுது. இவர் ரவுடி, என்ன கேஸ் இருக்குது அவர் மேலே பெண்டிங்க்கு? எல்லா கேஸும் விடுதலை ஆகிட்டார், நீதிமன்றம் விடுதலை பண்ணிட்டு இல்லை. அப்போ எப்படி அவர் ரவுடியாக இருக்க முடியும்? அவர் மேலே இருந்த HS லிஸ்ட்லேருந்து எல்லாமே எடுத்துட்டு நீதிமன்றம். அப்புறம் எப்படி ரவுடி? மக்கள் தலைவனாக வாழ்கிறாரு, உடனே அவர் ரவுடின்றது. இன்னும் சில பேர் அரசியல் பண்ணாக்கா ஏதாவது லேடிஸை வச்சு அவனை வந்து பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன வாட் டேமேஜ்? ஒருத்தருடைய வளர்ச்சி எப்படி டேமேஜ் பண்றாரு? சார், அவர் இருந்தாலும் மக்களின் மனதில் மக்களின் வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. இதுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். நீங்களும் அதை தான் சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.